நீங்கள் திடமனதாய் இருந்து காரியங்களை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான். திடமனதாய் இருந்து காரியத்தை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் திடமனதாய் இருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நாம் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது திட மனதோடு அதை நாம் செய்யும் போது உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருப்பார் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை வெளிப்படுகிறது. இதற்கு முன்பாக நீங்க 10வது வசனத்துல நியாய விசாரிப்பு குறித்து தான் நீங்க அவர் சொல்றாரு, என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பது சில காரியங்களை ஏற்படுத்தியிருப்பாரு. அப்போ அவர் சொல்லுவார், 9ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிங்கன்னா 8லிருந்தே சொல்றாரு, அவர்கள் எருசலேமில் வந்திருக்கும்போது யோசபாத் லேவியரிலும் ஆசாரியர்களும் இஸ்ரவேலுடைய வம்ச தலைவர்களில் சிலரை கர்த்தருடைய நியாயங்களை குறித்தும் விவாத விஷயங்களை குறித்தும் விசாரிக்கும்படி எருசலேமிலே நியமித்து அவர்களுக்கு கட்டளையிட்டதாவது, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தம இருதயத்தோடும் நடந்து செய்ய வேண்டியது என்னவென்றால், அதாவது நீங்க எப்படி இருக்கணும், நம்ம செய்யணும் அப்படின்றத சொல்றாரு. நீங்க கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தம இருதயத்தோடும் நடந்து செய்ய வேண்டியது என்னவென்றால், நானாவித இரத்தப்படி சங்கதிகளும் பிரமாணத்திற்கும் கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் அடுத்த நானாவித வழக்கு சங்கதிகளும் தங்கள் பட்டணங்களிலே குடியிருக்கிற உங்கள் சகோதரிடத்திலிருந்து உங்களிடத்தில் வரும்போது அவர்கள் கர்த்தருக்கு நேரஸ்தராகாதபடிக்கு உங்கள் மேலும் உங்கள் சகோதரர் மேலும் கடும் கோபம் வராதபடிக்கும் நீங்கள் அவர்களை எச்சரியுங்கள். நீங்கள் இப்படி செய்தால் நேரஸ்தராக மாட்டீர்கள் என்று சொல்லிட்டு தான் இதுல அவர் சொல்றாரு. நீங்க ஒரு காரியத்தை செய்யும் போது திடமனதா இருந்து செய்யுங்க. ஆனா பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட நம் எந்த காரியத்தையும் திடமனதாய் தைரியமாய் இருந்து நாம் காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார் என்று சொல்லி, அவை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்தில் இருக்கணும். உண்மையும் உத்தமமான இருதயத்தோடு எதையும் நாம் செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நம்ம உண்மையும் உத்தமமான இருதயத்தோடு கூட கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட நாம் மற்றவர்களுக்கு தவறான காரியங்களை செய்யாதபடிக்கு நாம் செய்யும் போது நாம் செய்கிற காரியங்களிலே கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார். ஆகவே இன்றைக்கும் கூட நாம் எந்த காரியத்தை செய்யும் பொழுதும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு செய்கிறோமா, அவர் கொஞ்சம் அப்படின்னு நினைச்சு பார்க்கிறோம். நான் செய்யற காரியத்துல கர்த்தர் எனக்கு துணையா இருக்கணும் அப்படி நம்ம நினைச்சோம்னா, ஆண்டவர் எனக்கு சப்போர்ட் பண்ணணும், ஆண்டவருடைய துணை எனக்கு இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் என்று சொன்னால், முதலாவது நமக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். அடுத்து அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறாரு, உண்மையும் உத்தமமான இருதயம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும், உண்மையும் உத்தமமான இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். அதே போல நாம் யாருக்கும் பாதகமாக இல்லாமல் நாம் சரியாய் எதையும் செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு பாதகம் உண்டாக்க வேண்டும் என்ற எண்ணத்தாலோ அல்லது இன்னொருவருக்கு ஆதாயம் உண்டாக்கி இன்னொருத்தரை நஷ்டப்படுத்தும்படியாகவும் நாம் செய்யாமல் நாம் நீதியாய் காரியங்களை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார். நாம் செய்கிற எந்த காரியத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆகவே இன்றைக்கும் நீங்கள் செய்கிற எந்த காரியமானாலும் சரி, அது சிறிய காரியமோ அது பெரிய காரியமோ, அது எந்த காரியமாக இருந்தாலும்
அதுல கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு செய்யுங்கள். யோசேப்பு கர்த்தருக்கு பயந்து இருந்தார். அங்கே போர்த்திபாருடைய வீட்டுல ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. எல்லாத்து மேலேயும் ஆண்டவர் அங்க போர்த்திபார் வீட்டுல அதிகாரியா வச்சிருந்தாரு. அங்கே அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருந்ததுனால்தான் அங்கே தவறு செய்யக்கூடிய சூழ்நிலை வந்த பொழுதும் அவன் தவறை தவிர்த்து அவன் வெளியே வந்தான். கர்த்தர் அவனுக்கு பாருங்க, அதுக்கப்புறம் பிடிச்சி சிறைச்சாலையில போடும்போது ஆண்டோடைய வசனம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் அப்படின்னு. அங்க சிறைச்சாலைக்குள்ள யார் இருக்கிற? யோசேப்பு இருக்கிறாரு. ஆனா அவன் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இருந்ததுனால ஆண்டவர் அவன் கூடவே இருந்தார் அப்படின்னு சொல்லி ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயமுண்டா. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலைகளிலும் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் அந்த காரியங்களிலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவார். அங்கே நாம் தொடர்ந்து அங்க பார்க்கும் பொழுது அவன் பார்க்கிறோம், அவன் உண்மையும் உத்தம இருதயத்தோடும் அவன் நடந்து கொண்டதை நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம். அங்கே பார்க்கிறோம், அவன் சொல்றான், எல்லாவற்றின் மேலும் என் அதிகாரியா வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த வீட்டுல உன்னை தவிர வேற ஒன்றையும் அவர் எனக்கு விலைக்கு வைக்கல, எல்லாத்து மேலேயும் எனக்கு அதிகாரியா வச்சிருக்கிறாரு. அந்த இடத்துல அவன் உண்மையும் உத்தமமான இருதயத்தோடு அவன் நடந்து கொள்கிறான். போர்த்திபார் இல்ல, அவருக்கு எங்க தெரிய போகுது அப்படின்னு சொல்லி தவறுக்குள்ள போகாதபடிக்கு அவன் எந்த சூழ்நிலையிலும் அவன் உண்மையும் உத்தமத்தோடு யோசேப்பு நடந்து கொள்கிறதை பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் யோசேப்பினுடைய வாழ்க்கையில யோசேப்புக்கு துணையாக ஆண்டவர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல தொடர்ந்து யோசேப்பினுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அவன் யாருக்கும் எந்த ஒரு பாதகமும் இல்லாதபடிக்கு உள்ளதை உள்ளதாக அவன் செய்கிறான், சொல்லுகிறான். அதை நாம் வேதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அவன் கேட்ட சொப்பனத்திற்கான சரியான பதில்களை, ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடுகளை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் காரியங்களை வாய்க்க செய்கிற தேவன். அவர் நமக்கு துணையா இருக்க விரும்புகிற தேவன். ஆகவே திடமனதா இருந்து காரியங்களை நடத்துங்கள். அந்த திடமனம் உங்களுக்குள் இருக்க வேண்டும் என்று சொன்னா, நீங்க காரியத்தை நடத்துவதற்கு வேண்டிய திடமனம், கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தந்து ஆசீர்வதிப்பாராக.